ஹாய், இந்த வீடியோவில் நித்தி ஆயோக் பற்றி பார்க்கலாம். நித்தி ஆயோக்குங்கிறது திட்டக்குழுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. 5 ஆண்டு திட்டக்குழு இருக்குல்ல, அதை எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா 13th August 2014 திட்டக்குழுவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2015 January 1 தான் இதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது எந்த கமிட்டி பரிந்துரை பேரில் கொண்டு வந்தாங்கன்னா அஜய் சிப்பருங்கிற கமிட்டி. யார் கொண்டு வந்தாங்கன்னா மோடி. இதோடைய தலைமையிடம் டெல்லியில் இருக்குது. இதோடைய தமிழில் ஃபார்ம் என்னென்னா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 65 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் August 13 கொண்டு வந்தாங்க. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது. இது ஒரு அரசியலமைப்பு சாராது. ஏன்னா அரசியலமைப்புக்குள்ளே இதை பற்றி இல்லை. இதோடைய காரணம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு மாநில இல்லை மண்டலத்தான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும், இது ஒரு சிந்தனை குழு இல்லைன்னா சிந்தனை களஞ்சியம், திங்க் டேங்க்கு, மதியுரை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய தலைவர் யாருன்னா பிரதமர். துணைத் தலைவர் ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் அரவிந்த் பனகரியா. இவர் இப்போ 16வது நிதிக்குழுக்குடைய தலைவராகவும் இருக்கார். அதாவது துணைத் தலைவர் தான் நிர்வாக அளவிலான தலைவர். தலைவர் பிரதமர் தான். ஆனால் நிர்வாக தலைவர் யாருன்னா துணைத் தலைவர் தான். செகண்ட் யாருன்னா ராஜீவ்குமார். இப்போ கரண்டில் யார் இருக்காங்க துணைத் தலைவரான சுமன் பேரி. May 1, 2022 இருக்காங்க. சிஓ யாருன்னா BVR சுப்பிரமணியம். அது மாதிரி தலைமை நிர்வாக அதிகாரி பிரதமரால் நியமிக்கப்படுவாங்க. துணைத் தலைவரும் பிரதமரால் தான் நியமிக்கப்படுவாங்க. மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. இதில் உறுப்பினர்களில் 3 வகையான உறுப்பினர்கள் இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர், பகுதி நேர உறுப்பினர், அலுவல் சாரா உறுப்பினர்னு. முழு நேர உறுப்பினர் 5 பேர், பகுதி நேர உறுப்பினர் 2 பேர், அலுவல் சாரா உறுப்பினர் 4 பேர் இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர் யாரெல்லாம் இருக்கலாம்னா ஆளுநர், அதாவது சிஎம், துணைநிலை ஆளுநர்கள் இருக்கும். மண்டல குழுக்களான சிஎம்மும் துணைநிலை ஆளுநர்கள், குறிப்பிட்ட துறையில் உறுப்பினர்கள் வல்லுநர்கள் இருப்பாங்க. இதோடைய 7 தூண்கள் என்னன்னு பார்த்தோன்னா மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, சமத்துவம், அனைத்தையும் உள்ளடக்கியது, வெளிப்படைத்தன்மை. இது 7 இதோடைய தூண்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது 3 பிரிவுகளாக இருக்குது. ஆய்வு, ஆலோசனை, மீடியா. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2030 வறுமையை ஒழிக்கணும். இது எங்கேருந்து மாடல் எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவிலேருந்து. இதோடைய முன்முயற்சிகள் என்னென்னா 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம், டிஜிட்டல் இந்தியா, ஆடல் புத்தாக்க திட்டம். இதோடைய குறைபாடு என்னென்னா வருவாய் ஆதாரங்கள். அதாவது முன்னாடி ஒரு 100 கோடி இருக்குன்னா அது எல்லா ஸ்டேட்டுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பாங்க. இப்போ அந்தந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் இதோடைய குறைபாடு. தேங்க்யூ.